2009ஆம் ஆண்டு முதல் இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமை தொடர்பாக முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரி ஜனாதிபதி செயலாளர் இன்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றினை சமர்ப்பித்துள்ளார். இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையிலும் பாராளுமன்றத்திலும் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு முதல் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து நிலக்கரி கப்பல்கள் குறித்தும் விசாரணை நடத்துவதற்காக விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது. இந்த ஆணைக்குழு ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு அமையும். தற்போது பதவியில் உள்ள உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் தலைமையில் இயங்கும் என சபையின் முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். 2009 முதல் இதுவரை இறக்குமதி செய்யப்பட்டுள்ள சுமார் 465 நிலக்கரி கப்பல்கள் தொடர்பாக தணிக்கை அறிக்கை மற்றும் நாடாளுமன்றத்தில் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கருதப்படும் விடயங்களை ஆராயப்படும். மொத்தமுள்ள 465 கப்பல்களில் 452 கப்பல்கள் முந்தைய அரசாங்கத்தின் காலத்திலும் வெறும் 13 கப்பல்கள் மாத்திரமே தற்போதைய அரசாங்கத்தின் காலத்திலும் இறக்குமதி செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதேவேளை எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகளினால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை நேற்று பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இந்த பிரேரணை 104 மேலதிக வாக்குகளினால் தோற்கடிக்கப்பட்டது. விசாரணைகளின் முடிவில் அமைச்சர் குற்றவாளியாக காணப்பட்டால் அவர் சிறை செல்ல தயார் எனவும், மாறாக குற்றச்சாட்டுக்களை சுமத்தியவர்கள் தரப்பில் தவறுகள் காணப்பட்டால் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார்.